அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நடைபெற்று வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய நகரமான மஷாத் விமான நிலையத்தின் மீது அமெரிக்க படைகள் நடத்திய அதிரடி வான்வழி தாக்குதலில் அங்கிருந்த ஈரானிய பயணிகள் விமானம் ஒன்று மிக கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த விமானம் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படாமல் முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட்டு வந்த ஒரு விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இந்த திடீர் தாக்குதலால் பல 100 உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான மருத்துவ உதவி பயணம் தற்போது பாதியிலேயே தடைப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியன்று புதுடெல்லிக்கு வரவிருந்த இந்த மகான் ஹேர் தனியார் விமானம் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரானிய மக்களுக்காக இந்தியாவிலிருந்து அத்தியாவசிய மருத்துவப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகளை கொண்டு செல்வதற்காகவே பிரத்யேகமாக திட்டமிடப்பட்டு இருந்தது. போர்க்காலங்களில் இதுபோன்று மருத்துவ உதவிகளை ஏந்தி செல்லும் வாகனங்கள் மற்றும் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற சர்வதேச விதிமுறைகள் இருக்கும் நிலையில் ஈரானிய மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மிக முக்கியமான மருத்துவப் பொருட்களை ஏற்றி செல்லவிருந்த இந்த விமானம் தற்போது முற்றிலுமாக செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதால் ஈரானிய மக்களுக்கு சென்றடைய வேண்டிய மனிதாபிமான உதவிகள் பெருமளவு காலதாமதமாகி உள்ளன. முன்னதாக கடந்த மார்ச் 18ஆம் தேதியன்று ஈரானிய செம்பிறை சங்கம் மூலமாக இந்தியா தனது முதல் கட்ட மருத்துவ உதவிகளை ஈரானுக்கு வெற்றிகரமாக அனுப்பி வைத்திருந்தது. நெருக்கடியான இந்த போர் சூழலில் இந்திய மக்கள் செய்த இந்த மாபெரும் உதவிக்காக புதுடெல்லியில் உள்ள ஈரானிய தூதரகம் இந்தியாவிற்கு தனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவுடனான ஈரானின் மருத்துவ தொடர்பை துண்டிக்கும் வகையிலான இந்த வான்வழி தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. மனிதாபிமான உதவிகளை முடக்கும் வகையிலான இந்த தாக்குதல் சம்பவம் சர்வதேச அரங்கில் தற்போது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.